தமிழ் தேசியத்தில் தமிழர்களுக்கே நம்பிக்கை இல்லைன்றதுதான் என்னுடைய எண்ணம். ஏன்னா அப்படி 2000 ஆண்டுகளா அவங்க வீடுகள்ல தமிழ் பேசுறவங்க, அவங்க அந்த 75% தமிழக குடும்பங்கள், எத்தனை குடும்பங்கள் சீமான் பின்னாடி இருக்காங்க? அவருடைய கருத்தியலுக்கு, அந்த கருத்தியல் எப்படின்னா அதுக்கும் இந்துத்துவா என்ற கருத்தியலுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இந்தியா முழுக்க வேறு சில இடங்களில் இந்துத்துவா என்ற ஒரு வாக்காளர் தொகுதியை, அதாவது ஓட் பேங்க், வாக்கு வங்கியை ஓரளவிற்கு பாஜகவால் உருவாக்க முடிஞ்சிருக்கு. தமிழகத்துல அது இன்னும் முடியல. மக்கள் தான் பெரும்பான்மையா இருக்காங்க இங்க. அவர்கள் இதையே ஏத்துக்க கூடாது, ஏத்துக்கல. நீங்க சொல்ற மாதிரி வேறு காரணங்கள், வேறு காரணிகளை வைத்து அவர்கள் முடிவு செய்கிறார்கள். பேசுபவர்களாக இருக்கிறார்கள், அப்புறம் தெலுங்கு பேசுபவர்கள், மராட்டி பேசுபவர்கள், கன்னடம் பேசுபவர்கள், பெரும்பாலும் தெலுங்கு பேசுபவர்கள், இப்படி பல பேர் இங்க 600-700 ஆண்டுகள் இருந்தாச்சு. போதைய அரசியல் அல்லது நிகழ்கால அரசியல் மீது இருக்கக்கூடிய சலிப்பு, வெறுப்பு, ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கும் ஒரு மனப்பான்மை, அதற்கு மீட்பராக ஒருவர் தோன்றுகிறார். வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் எழுத்தாளர், ஐநா முன்னாள் ஊழியர் திரு கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஃபீலிக்ஸ். கம்யூனிசம்லாம் சர்வதேசியம் பேசுவாங்க. கம்யூனிசம் சர்வதேச அளவில் இல்ல, சர்வதேசியம் பேசுறவங்க கூட மாநில அளவுல பேசுற அளவுக்கு, மாநில அரசியலை கையில் எடுக்கிற அளவுக்கு, தமிழ் உணர்வுகளையோ இல்ல மலையாளம், கன்னடா எடுக்கிற அளவுக்கு கூட கம்யூனிஸ்டுகளுக்கு எங்க தமிழ், அவர்கள் பேசுவது தமிழ் தேசியத்துக்கு எதிராக பேச முடியாது இல்ல, அந்த அளவுக்கான ஒரு கட்டமைப்பு உருவாயிருச்சு இல்ல. அவர்களுக்கு தமிழ் தேசியத்தில் நம்பிக்கை இல்லை. தமிழ் தேசியத்தில் தமிழர்களுக்கே நம்பிக்கை இல்லைன்றதுதான் என்னுடைய எண்ணம். ஏன்னா அப்படி இல்ல, அது நீங்க பாருங்க, 75% குடும்பங்கள் பூர்வீக தமிழ் குடிகள், 2000 ஆண்டுகளா அவங்க வீடுகள்ல தமிழ் பேசுறவங்க. அவங்க அந்த 75% தமிழக குடும்பங்களில் எத்தனை குடும்பங்கள் சீமான் பின்னாடி இருக்காங்க? எத்தனை பேர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்ப வரவங்க கூட இந்த தேர்தலின் முடிவில் குறைஞ்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய கருத்தியலுக்கு, அந்த கருத்தியல் எப்படின்னா அதுக்கும் இந்துத்துவா என்ற கருத்தியலுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதாவது இந்துக்கள் எப்படி ஒரு வாக்காளர் தொகுதி, ஒரு கான்ஸ்டிடுவன்சின்ட்டு நம்ம பேசுறோம் இல்லையா, அது கிடையாதோ அதே மாதிரிதான் இந்த தமிழகத்தை பூர்வீக தமிழ் குடிகள் மட்டுமே ஆள வேண்டும் என்ற கருத்துக்கு பூர்வீக தமிழ் குடிகள் மத்தியிலேயே அதற்கான செல்வாக்கோ வரவேற்போ இருக்காது, இருக்கக்கூடாது என்பது என்னுடைய எண்ணம். ஒரு மைய கருத்தியலை தாண்டி இண்டிவிஜுவலாகவும் ஒரு எலெக்ஷன் பாதிக்கும், அப்படிதான் இது சொல்ல வரலாம். அப்படிதானே சொல்றீங்க? அதாவது இப்போ இந்துத்துவா, நான் இந்துங்கிறத தாண்டி இண்டிவிஜுவலா இந்த அரசாங்கமோ இந்த இதோ என்னை எப்படி பாதிக்குங்கிறதுல இருந்து நான் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுப்பேன்றீங்க. இல்ல, அப்படிதானே இருக்க முடியுது. இந்தியா முழுக்க வேறு சில இடங்களில் இந்துத்துவா என்ற ஒரு வாக்காளர் தொகுதியை, அதாவது ஓட் பேங்க், வாக்கு வங்கியை ஓரளவிற்கு பாஜகவால் உருவாக்க முடிஞ்சிருக்கு. தமிழகத்துல அது இன்னும் முடியல, கேரளால முடியல, மேற்கு வங்கத்துல கூட பெரும்பாலும் முடிஞ்சிருக்குன்னு சொல்லுவேன். அஸ்ஸாம்ல நிறையவே முடிஞ்சிருக்கு, மற்ற இடங்கள்ல எல்லாம் அது பண்ணிருக்காங்க, யூபியில முடிஞ்சிருக்கு. இங்க அது பண்ண முடியல. ஒண்ணு. அதே மாதிரி இந்துக்கள் தான் பெரும்பான்மையா இருக்காங்க இங்க. அவர்கள் இதையே ஏத்துக்க கூடாது, ஏத்துக்கல. நீங்க சொல்ற மாதிரி வேறு காரணங்கள், வேறு காரணிகளை வைத்து அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அவர்களுக்கு யாருக்கு ஆதரவு தரணும்ட்டு இந்து மட்டுமே அவர்களுடைய இது கிடையாது, என்ன சொல்றது, அளவுகோல் கிடையாது. அதே மாதிரி இந்த பூர்வ குடிகளா இங்க இந்த 600 ஆண்டுகளில் பல பேர் வேற வேற இடங்கள்ல இருந்து இந்த நாட்டு, இந்த மண்ணை வேறு வேற மராட்டியர்கள், இந்த 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 ஆர்காட் நவாப் பரம்பரையை தோற்றுவித்தது ஈராக்கில் இருந்து வந்தவர். இது எனக்கு நேத்து தான் தெரியும், நான் படிச்சுட்டு இருக்கும் பொழுது. அதனால இப்படி பல பேர் உருது பேசுபவர்களாக இருக்கிறார்கள், அப்புறம் தெலுங்கு பேசுபவர்கள், மராட்டி பேசுபவர்கள், கன்னடம் பேசுபவர்கள், பெரும்பாலும் தெலுங்கு பேசுபவர்கள், இப்படி பல பேர் இங்கே 600-700 ஆண்டுகள் இருந்தாச்சு. அவர்களை இந்த மண்ணு அவர்களுக்கு சொந்தம் இல்லை. ஏன்னா வீட்டில் அவர்கள் ஒரு உடைஞ்ச அவங்களுடைய பூர்வீக பாஷையை வீட்டில் மட்டும் பேசுறாங்க அப்படின்றதுனால அவர்கள் அதுக்கு எழுத்து கிடையாது, லிபி கிடையாது, எழுத்து வடிவம் கிடையாது. அவர்களை நீங்க ஏன் சேர்த்துக்க கூடாது? அப்புறம் இந்த மாதிரி அரவணைச்சாத்தனை நீங்க மேல போக முடியும். அரவணைத்த அத்தனை நாடுகளும் மேலே போயிருக்கின்றன. நீங்க பாருங்க, ஜப்பான் பெருசா மேல இன்னும் இதுக்கு மேல வராது காரணம்
அது வந்து பொத்தி பொத்தி வச்சிருக்கிறதுனால தான். ஆனா ஈழ பிரச்சனையினால திமுக அரசு பல நெருக்கடிக்குள்ளாச்சு. அவங்க ஆட்சிக்கு வர முடியாம கூட பல காலங்கள் போச்சு. அந்த அளவுக்கும் இங்க தமிழ்நாட்டுல பிரஷர் இருந்துச்சுல. அது ஈழ பிரச்சனைனால இல்ல, ராஜீவ்காந்தியின் கொலையினால அவர்கள் ஆட்சிக்கு வரல. அதுக்கும் ஈழ பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு சம்பந்தமும் கிடையாது. பேசிட்டே இருப்பாங்க. இல்ல அப்படி நடந்துச்சு, துரோகம் பண்ணிட்டாரு அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா. அவர்கள் அப்படிலாம் பேசினா 1991 அந்த படுகொலை நடந்துச்சு. 2010 ஆண்டுகள்ல அவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க. 2004 13 ஆண்டுகள்ல கூட்டணி சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன? அதனால நீங்க சொல்றது எனக்கு ஈழ பிரச்சனை என்பது தேர்தல் பிரச்சனை அல்ல, என்னைக்கும் இருந்தது கிடையாது. அது ஒரு உணர்ச்சி பூர்வமான பிரச்சனை. அதை அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சனையாக ஆக்க முயன்ற போதெல்லாம் தோற்று போயிருக்கின்றன. 2009 தேர்தல் படிப்பினை வந்து அதுக்கு உங்களுக்கு தேர்தல் முடிவுகள் அதுக்கு ஒரு நல்ல படிப்பினை. ஏன்னா அந்த நேரத்துல காங்கிரஸும் அப்போது அந்த காங்கிரஸுக்கு துணையாக இருந்த திமுகவையும் உண்மையிலேயே உங்களுக்கு வந்து அது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்குமானால் தமிழக மக்கள் தண்டித்திருக்க வேண்டும். அப்பதான் வந்தார் சீமான் வரார். அதனால இல்ல, ஒரு 2-3 காங்கிரஸ் தலைவர்கள் தோற்று போனார்கள். ப. சிதம்பரம் வெல்வதற்குள் அவருக்கு மூச்சு முட்டி விட்டது. அவ்வளவுதான் நடந்துச்சே தவிர 3/2 பங்கு இடங்களை திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் வென்றுச்சு. ஈழ பிரச்சனைக்கும் தமிழக தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல பேசுற போதும், இப்போ நீங்க சொன்ன மாதிரி மகாராஷ்டிரால பேசும்போதும் சுட்டி காமிக்கிறது தமிழர்கள் எப்படி தமிழ் மீதான உணர்வுகள் இருக்கிறாங்க. அவங்க மத்திய கட்சிகளை உள்ள விடுறதே இல்லை. அந்த 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 அது தமிழ்நாட்டை தானே அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து. இல்ல, தமிழ்நாட்டில் ரொம்ப உங்களுக்கு 67 இருந்து தொடர்ந்து ஒரு தமிழ் பண்பாட்டு அரசியலை கையில் எடுத்திருக்கிற 2 கட்சிகள் கிட்ட மாறி மாறி அரசியல் இந்த நாடுனுடைய ஆட்சி இருக்கிறதுனால அவர் அப்படி சொல்றாரு. உங்களுக்கு இந்த கடந்த 20-25 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேற்கு வங்கத்திலையும் அதே மாதிரி தான் வங்காள பண்பாட்டு அரசியலை கையில் எடுத்திருக்கிற மமதா பானர்ஜி தான் முன்னாடி இருக்காங்க. அந்த மாதிரி பல இடங்கள்ல அப்படிப்பட்டவர்கள் தான் இருக்காங்க. அஸ்ஸாம்ல கூட முதல்ல மாணவர்கள் அஸ்ஸாமினுடைய பண்பாட்டு அரசியலை அடையாள அரசியலை கையில் எடுத்தவர்கள் தான் மேல வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்த அங்க வந்து அதை கடந்து உங்களுக்கு வந்துட்டு அடையாள அரசியலை கடந்து இந்து அஸ்ஸாமீஸ் வர்சஸ் பெங்காலி முஸ்லிம்ஸ் அப்படின்ற ஒரு அரசியல் வந்துருச்சு. அதுல பிஜேபி முன்னுக்கு வந்துருச்சு. உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல சினிமா பிரபலங்கள் சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்றுட்டு தான் இருக்கு. இந்த ஸ்டேஜ் எங்கே ஆரம்பிச்சிச்சு உண்மையிலே? இப்போ ட்ரம்ப் கூட சில நாடகங்கள் படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு. இப்போ ஜெலன்ஸ்கியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே நடந்துக்கிட்டே இருக்கு. சினிமா அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த காரணம் என்ன? ஏன்னா நீங்கள் இப்போ இவர் நம்ம மைக்கேல் ஜாக்சன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய்க்கு பண்ணுறதை விட பல மடங்கு பண்ணுவாங்க. அழுறது, போய் காலில் உழுறது அப்படிங்கிற ஒரு ஷிப்லாம் அமெரிக்காவிலையும் இருக்குதான் செய்யுது. இப்போ கூட நம்ம கொரியன் அந்த மியூசிக் குழுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கிறாங்க. ஸோ இது தொடர்ந்து எல்லா நாடுகள்லையும் இருக்க தானே செய்யுது. ஏன் இங்கே மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம அதை டார்கெட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்க காரணம் இல்லை? இல்லை, எல்லா இடத்துலையும் இல்லை. எல்லா இடத்துலையும் அதற்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கு. அது விளையாட்டு வீரர்களுக்கு கூட இருக்கு. இப்போ டென்னிஸ் வீரர்களுக்கு பெரிய ஈர்ப்பு இருக்கு. நம்ம நாட்டில் கிரிக்கெட் வீரர்களுக்கு இருக்கு. மல்யுத்த குத்துச்சண்டை வீரர்களுக்கு இருக்கு. உலக அளவில் முகமது அலியை விட உங்களுக்கு யாரு தெரிஞ்சவர் இருக்க முடியும்? உலகம் அறிந்த ஒருத்தர். சென்னைக்கெல்லாம் வந்திருக்காரு அவர், எம்ஜிஆர் எல்லாம் சந்திச்சிருக்காரு. அதனால மனிதர்கள் தங்களை விட ஒரு உயர்தளத்தில் இருக்கக்கூடிய சக மனிதர்களை ஆராதிப்பதும் பூஜிப்பதும் மனிதர்களுடைய வாடிக்கை. அந்த பூஜா மனோபாவம் சிலரை வந்து அதை கடந்து அவர்கள் ஒரு அதுக்கும் மேல அவர்களை கொண்டு போய் வைக்கிற ஒரு முயற்சி என்பது தமிழகத்துல மட்டும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. 67க்கு பிறகு. அதுக்கு முன்னாடி ஒரு அளவுல இப்போ ரொனால்ட் ரேகன் வந்து படங்கள்ல நடித்தவர். அவர் வந்து பெரிய உலக புகழ்பெற்ற நடிகர்லாம் ஒண்ணும் கிடையாது. ஹாலிவுட்ல அவருக்காக வந்து தங்களை மாய்த்து கொள்பவர்கள் அப்படின்லாம் யாரும் கிடையாது. அவர் வந்து நம்ம தமிழகத்தினுடைய இங்க இருக்கக்கூடிய இப்ப நம்ம நாட்டுல சிவகுமார் எப்படி ஒரு நடிகரோ அல்லது ஜெய்சங்கர் எப்படி ஒரு நடிகரோ அந்த அளவுக்கு அவரை நீங்கள் ஒரு நடிகராக மதிக்கலாம். அப்படிப்பட்டவர் அவர் வரார். அதற்கு பிறகு உங்களுக்கு ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் அவர் நடிச்ச டெர்மினேட்டர் படமெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க.
அர்னால்டு. ஆமா, அவர் அங்க பிறந்தவர் இல்ல, அவர் ஆஸ்திரியால பிறந்தவர். அதனால அவர் குடியரசுத் தலைவரா வர முடியாது. அதனால அவர் அதிகபட்சம் வரக்கூடியது கலிபோர்னியாவினுடைய ஆளுநராக வந்தார். அது ஒரு மிகப்பெரிய மாநிலம். அந்த மாநிலத்தினுடைய வரவு செலவு திட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 180 நாடுகளை விட பெருசு. அந்த ஒரு மாநிலத்தினுடைய வரவு செலவு திட்டம் மட்டுமே. நம்ம சுந்தர் பிச்சையில இருந்து எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. அதனால அந்த மாதிரி தொழில்நுட்பத்திற்கு முன்னோடி, மின்னணு இந்த மாதிரி, அப்புறம் நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு எல்லாத்துக்கும் அதுதான் தலைமையகம். அங்க அவர் ஆட்சிக்கு வந்தார். ஒரு முறை ஆட்சி காலத்துல இருந்தார். அதுக்கப்புறம் அவர் போயிட்டார். அவர் நடிச்சிட்டு இருக்காரு இன்னும். வேற நீங்க இவர் ஜெலன்ஸ்கி சொன்னீங்க. ஜெலன்ஸ்கி ஒரு காமெடியன். அவர் ஒரு நகைச்சுவை, அவர் நகைச்சுவை பண்ணக்கூடிய ஒருத்தர். அவருக்கு இந்த இவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு ரொம்ப பொறுப்புத்தன்மையோடு செயல்பட வேண்டிய ஒரு பொறுப்பு அவருக்கு, அவருடைய நேரம் வந்திருக்கு. அது மற்றபடி இந்தியாவிலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, வடக்குலையும் சரி இல்லை மற்ற மாநிலங்கள்லையும், ஆந்திராவை விட்டுட்டீங்கன்னா மீதி எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி வந்த நடிகர்கள், அரசியலுக்கு வந்த நடிகர்கள், அவர்களால் நிற்க முடியல. உங்களுக்கு அமிதாப் பச்சனாலேயே நிற்க முடியல. அவர் பேர் என்ன, சத்ருகன் சின்ஹா, இந்தி பட உலகின் வில்லன், கவர்ச்சி வில்லன், அவரால் நிற்க முடியல. கோவிந்தா, அவரால் நிற்க முடியல. கன்னடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரகாஷ் ராஜ், அவர் தேர்தலெல்லாம் ஈடுபட்டார். தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பல நடிகர்கள் போயிட்டாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அவருக்கு எனக்கு அரசியல், எனக்கு திரை உலகம் தெரிந்த அளவு அரசியல் உலகம் தெரியலன்ட்டு அவர் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி அவர் வெளியே போயிட்டார், தோற்று போய். அவர் நின்று அவரே தோற்கடிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு டி ராஜேந்தர் வந்தார், பாக்யராஜ் வந்தார், சரத்குமார் வந்தார். இவர்களெல்லாம் எம்ஜிஆர் அடைந்த வெற்றியை, எம்ஜிஆர் சென்ற தொலைவை, உயரத்தை யாரும் எட்டலை. அதுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் கூட அவர்கள் ஒரு திரை பின்னணி இருக்கின்றது நீங்க எடுத்துக்கிட்டா கூட ஒரு 10 ஆண்டுகள் அவர் வெளியிலேயே வரல. அதுக்கப்புறம் வரார். அவர் எம்ஜிஆருடைய தோள்கள்ல நின்று இந்த இயக்கத்தை நடத்துறார். அதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய இந்த நிழல்ல இருந்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்டது அதை அவர் சுவீகரிக்கிறார். அதனால அதை நான் ஒரு திரைத்துறையிலிருந்து ஒரு அந்த இடத்துல வெற்றிக்கு வந்துட்டாங்கன்னு நான் சொல்லிட மாட்டேன். இதற்கு ஒரே ஒரு விதிவிலக்கு ஆந்திரால இருக்க என்.டி. ராமராவ். கட்சி தொடங்கிய 9 மாதங்களில் ஆட்சிக்கு வருகிறார். ஆனால் அவரால் நீடித்து நிற்க முடியவில்லை. அவருடைய வாழ்நாளிலேயே தோல்வியை சந்தித்து விடுகிறார். அதனால தமிழகத்துல தமிழக மக்களுக்கு, நான் முன்னாடியே சொன்னேன், தனிநபர்களுக்கு, நம்ம மனிதர்களுக்கு தங்களை விட உயர்தடத்தில் சாதனைகளை, வெற்றிகளை, சாகசங்களை செய்பவர்கள் மீது ஒரு அதிசயத்தக்க ஒரு ஆராதனை, பூஜா மனோபாவம் அப்படிலாம் வரும். தமிழகத்துல இதுல சில பேரை மட்டும் அவர்கள் மீட்பர்களாக பார்க்கிறார், அவர்கள் சேவியர்களாக பார்க்கிறார்கள். தங்களிலிருந்து தங்களை மீட்பதற்காக, தங்களை உய்விக்க வந்தவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் நடிகர் விஜயை கூட இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பார்க்கிறதா நான் நினைக்கிறேன். அது ஒரு பார்வை. இந்த அரசியல் போக்கு, இந்த அரசியல் கட்சிகள், அதில் ஏற்பட்ட சலிப்பு, இதுதான் அவர் பின்னாடி. இப்போ உங்களுக்கு 5,67,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. 4 கோடி பேர் வாக்களிக்க வருவாங்க. அது 70%. இந்த 4 கோடி பேர்ல உங்களுக்கு ஒரு இளைஞர்களுடைய வாக்கு எண்ணிக்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,18,00,000 30 வயசுக்குள்ள இருக்கவங்க. அதுல ஒரு 80 லட்சம் பேர், 90 லட்சம் பேர் வாக்களிக்க வரலாம். அப்படி வந்தால் அதுல பாதி வாக்குகள் தாவேகாவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒர்ஷிப் மனநிலை தான் இங்க இருக்குது. தற்போதைய அரசியல் அல்லது நிகழ்கால அரசியல் மீது இருக்கக்கூடிய சலிப்பு, வெறுப்பு, ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கும் ஒரு மனப்பான்மை, அதற்கு மீட்பராக ஒருவர் தோன்றுகிறார். அவர் நம்ம மாதிரியே இருக்காரு, எளிமையா இருக்காரு, வானத்திலிருந்து குதித்தவர் மாதிரி இல்லை. எம்ஜிஆருக்கு அது இருந்துச்சு. அவருக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் அவர்கள் நம்ம மாதிரியே இல்லை. அவர்களை பார்த்தாலே போரும் ஒரு பரவசத்தை அடைஞ்சிடக்கூடிய அவருடைய ரசிகர்கள் இருந்தார்கள். அப்படி அல்ல இவருக்கு ஒரு வசீகரம் இருக்காது. அந்த வசீகரத்தை என்னால் விவரிக்க முடியாது. என்ன வசீகரம்னு எனக்கு தெரியல. ஆனால்
அவர் மீது அளப்பரிய அன்பை வைத்திருக்கக்கூடிய லட்சோப லட்சம் இளைஞர்கள் தங்களுடைய உயிரை கூட பணயம் வைத்து அவரை பார்ப்பதற்கும் அவர் பேச்சை கேட்பதற்கும் வருகிறார்கள். அதை நம்ம பார்க்கிறோம். அது இந்தியா முழுக்க உங்களுக்கு சினிமாவை பயன்படுத்திட்டு தானே இருக்கிறாங்க. இப்போ எலெக்ஷன் வரும்போது இப்போ பிஜேபி பார்த்தீங்கன்னா துரந்தான்னு ஒரு படத்தை வெளியிட்டாங்க. அது பெரிய அளவில் வெஸ்ட் பெங்காலில் பெரிய அளவில் இம்பாக்டை உருவாக்குச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். எல்லா கட்சிகளுமே சினிமாவை பயன்படுத்துறது இப்போ இல்லை ஊடகம் பயன்படுத்துவதில் அதை நான் மறுக்கலையே. நான் என்ன சொல்கிறேன், இங்கே தமிழகத்தில் மட்டும் இப்படி சில பேர் தொட்ட உயரங்களை நீங்க எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. இது ஒரு விதிவிலக்கா இருக்கு. ஏன்னா இந்த ஆராதனை மனப்பான்மையை காட்டிலும் தமிழர்கள் ஒரு மீட்பரையும் தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்குன்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன்னிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.